மெடிசன்லையும் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, அந்த சோல் பாதிச்சு இருந்துச்சுன்னா, அத வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அத சரி பண்ண முடியாது. அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த லங்ஸோட கார்போரியல் சோலுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கணுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, அது ஆக்சுவலா வந்து அப்ப அதுக்கான எனர்ஜி எல்லாமே கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம வந்து சந்தோஷமா நம்ம இருந்தோம்னா, இந்த போ கா இந்த சோல்ல இருந்து அதாவது இந்த கார்போரியல் சோல் நல்லபடியா நம்ம வச்சிருந்தாலே, இந்த லங்ஸ் வந்து நமக்கு நல்லா ஆக்ட் ஆகும். லங்ஸை ஹெல்த்தியா வச்சுக்க எந்த மாரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுங்க மேம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடர்ன் மெடிசன்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இப்போ பிளட்டு அப்புறம் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ டிசிஎம்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சோலுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லிவருக்கு ஒண்ணு, ஹார்ட்டுக்கு சோலு அந்த மாதிரி அந்த உறுப்புக்கான உயிர்த்தன்மை. அதே மாரி லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, கார்போரியல் சோல் அப்படிங்கிறது லங்ஸுக்கான ஒரு சோலுக்கான ஒரு பேருங்க. அது எப்படின்னா, நம்மள தீர்மானிக்கிறது. நம்மளோட நடை, உடை, பாவனைன்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? நம்மளோட செயல்கள், நம்ம ஆட்டிட்யூட் இது எல்லாமே அந்த கார்போரியல் சோல் நல்லா இருக்கணும். அந்த கார்போரியல் சோல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து துக்கப்படக்கூடாது, ரொம்ப அழுகக்கூடாது, ரொம்ப ஆழ்ந்த துக்கம், ரொம்ப கவலை, ரொம்ப அத பத்தி மனசுல ரொம்ப வருத்தப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம்னாக்கா, நம்மளோட அவுட்லுக் வந்து கண்டிப்பா பாதிக்கும். நம்ம வந்து அவுட்லுக் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போதும் சரி, இன்டர்னலா நம்ம ஆர்கன்ஸ் நல்லா வேலை செய்யணும் நம்ம அப்படின்னாலும், இந்த கார்போரியல் சோல் வந்து அந்த சோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிசிஎம்ல சோல் வந்து சோலுக்குன்னே எல்லா சோலுக்குமே நாங்க ட்ரீட்மெண்ட் தனித்தனியா வச்சிருக்கோம். இப்போ ஹார்ட்டுக்கான சோல் வந்து சென் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லிவரு, லங்ஸுக்கு வந்து கார்போரியல் சோல். இந்த சோலுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணிட்டாலே, அதுக்கு ஒரு உயிர்த்தன்மை வந்துரும். நாங்க என்ன பண்ணுவோம், அந்த சோலுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அது அஃபெக்ட் ஆச்சுன்னா, வேறு எது பண்ணாலும் இப்போ நெறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அதில ரிசல்ட்டே அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் போறோங்க. அதாவது இப்போ நெறைய பார்த்தீங்கன்னா, சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, நெறையா ஸ்கேன் எடுத்துட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க. இப்போ நான் சொல்றது சிடி ஸ்கேன்ங்கிறது எல்லா ஃபார் எந்த எந்த உறுப்புக்குனாலும் சரிங்க, எந்த ஆர்கனுக்குமே சொல்றேன். ஆனா அதில பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் நல்லா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் அது ரெஸ்பான்ஸே இருக்காது. ஏன்னா, அந்த சோல் பாதிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து டிசிஎம் அக்குபஞ்சர்லேருந்து ஒரு பிரதானமான அதாவது நம்ம எந்த மாடர்ன் மெடிசன்லையும் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, அந்த சோல் பாதிச்சு இருந்துச்சுன்னா, அத வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அத சரி பண்ண முடியாது. அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த லங்ஸோட கார்போரியல் சோலுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கணுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, அது ஆக்சுவலா வந்து அப்போ அதுக்கான எனர்ஜி அப்போ போயிடும். அது வந்து அப்போ அ அங்க அங்க அதுக்கான உயிர் சக்தி அங்க போயிரும். அந்த உயிர் சக்தி அங்க குடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணிரலாம். ஸோ, அந்த சோல் நமக்கு நல்லா இருக்கணும்னா, நம்ம எப்பவுமே நான் சொன்ன மாதிரி அழுகை, கோவம், துக்கம், கவலை, சேட்னஸ் இந்த மாதிரியெல்லாம் இல்லாம, நம்ம எதுவுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு, நம்மள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிற மாரி நம்ம நம்ம இருக்கணும். இது எல்லாமே வாழ்க்கையில கடந்து தான் போகும். இது எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி விஷயங்கள் வாழ்க்கையில நல்லதும், கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. எப்பவுமே நமக்கு நல்லதே நடந்துட்டுருக்கும்னு சொல்ல முடியாது. எப்பவுமே நமக்கு கெட்டதே நடந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. 2மே கலந்தது தான் வாழ்க்கை. இத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நல்லா நம்ம நம்ம அத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு எல்லாமே கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம வந்து சந்தோஷமா நம்ம இருந்தோம்னா, இந்த சோல்ல இருந்து அதாவது இந்த கார்போரியல் சோல் நல்லபடியா நம்ம வச்சிருந்தாலே, இந்த லங்ஸ் வந்து நமக்கு நல்லா ஆக்ட் ஆகும். அதனால தான் அந்த காலத்திலே எல்லாமே என்ன சொன்னாங்க, நம்மளது ரொம்ப ஆன்மீகத்தில நெறைய இது மாரி ரொம்ப எத பத்தியும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதையும், அந்த ஏர்லி மார்னிங் 3 to 5ல வந்து எந்திரிச்சு நம்ம வந்து ஒரு பிராணாயாமம் பண்றது, ஒரு மூச்சு பயிற்சி பண்றது, இந்த மாரி விஷயங்களெல்லாம் பண்ணி வந்து நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த டேவே நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காவும், நல்ல ஒரு ஹெல்த்தியாவும் என்ன பண்ணலாம்? அந்த டேக்கான ஒரு ஒரு பிளானும் நம்ம நல்லா பண்ண முடியும். ஏன்னா, நம்ம லங்ஸ் நல்லா இருக்கும்போது மட்டும் தான் ஏன்னா நான் அத ஆல்ரெடி நான் சொன்னேன். அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்
மாதிரி நம்மளை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகணும், நம்ம வாழ்க்கை நல்லா ஒரு பிளான் படி நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கார்போரியல் சோல் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம லங்ஸுக்கான எல்லாமே நம்ம வந்து உணவுகள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கணும், சூடாக எடுத்துக்கணும், கஞ்சி மாதிரி எடுத்துக்கணும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பிராணாயாமம், நாடி சுத்தி அந்த மாதிரி பண்ணணும். இதையெல்லாம் விடுத்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நமக்கு பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா ஆரம்பத்திலே வந்து அதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம வந்து நம்மளை தற்காத்து வச்சுக்கணும். நமக்கு இம்யூனிட்டி நம்ம லங்ஸ் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளிப்புற நம்ம உடம்போட போர்வைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பாதுகாக்கிற ஒரு போர்வையாக இருக்கிறதே நம்ம உடம்புக்கான போர்வையே பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான். ஸோ அந்த லங்ஸ் எப்படி நம்மளை போற்றி வச்சிருக்கிற மாதிரி நம்மளும் வந்து நம்ம உடம்பு இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து கரெக்டாக அந்த காது கிட்ட இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்லா ப்ரிகாஷனாக ஒரு ஏதாச்சும் அடைச்சி வச்சுக்கணும். இந்த குளிரில் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, குளிரில் போகிறீங்க, இல்லை நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது காற்று வந்து உள்ளே ரொம்ப போகாத மாதிரியும் மூக்கில் ரொம்ப அந்த காற்று அடிக்காத மாதிரியும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பும் வச்சுட்டு நம்ம நம்ம லங்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஒரு புகையில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் யாருக்கு இருந்தாலும் அது வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரி அந்த ஸ்மெல் பக்கத்துலேயே நம்ம இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து அலர்ஜி ஆகிற மாதிரி எந்த இதுவுமே, அதாவது ஒரு டஸ்ட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் சரியில்லாதவங்களுக்கு உடனே லங்ஸோட ஃபங்க்ஷன் சரியில்லை அப்படின்னா அந்த டஸ்ட் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு ஆஸ்துமா, அந்த டஸ்டெல்லாம் சேர்ந்தாலுமே ஒரு லங்ஸுக்கு ஒரு கெடுதல் தான். ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரிகாஷனாக நம்ம உடம்பு வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சிட்டோம்னா நம்ம என்றைக்குமே நம்ம அவுட்லுக் ஆகட்டும், நம்ம இன்னர்வே ஆகட்டும், நம்ம லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக நம்ம வந்து சந்தோஷமாக நல்லா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். பழசெல்லாம் மறந்துட்டு இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி என்ன பண்ணணும்னு யோசித்து நம்ம அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போகலாம்.